உலகநாயகன் கமல்ஹாசன் தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்கிறதுக்காக அமெரிக்கா சென்றிருக்கிறாரு. இப்போ ஏஐ கோர்ஸை படித்து முடிச்சிட்டதாகவும் தன்னோட அடுத்த படமான KH237 படத்துக்கான வேலைகளை அன்பறிவு மாஸ்டர்ஸோட இணைந்து பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் கமல்ஹாசன் இந்த மாதம் கடைசி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் சென்னை திரும்புவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் கமல்ஹாசன் அவர்கள் சென்னை வந்ததும் 2 முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறாரு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்து கடந்த வருடம் வெளியான திரைப்படம் இந்தியன் 2. இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு. இந்த படத்துக்கான 3வது பாகமும் தயாராகி இந்த வருஷம் வெளியாகும்னு சொல்லப்பட்டுச்சு. இந்நிலையில் இந்தியன் 3 படத்தோட வேலைகளை இயக்குனர் சங்கர் முழுமையாக முடிக்கல. அதுக்குள்ளே தெலுங்கில் அவர் இயக்கி வந்த கேம் சேஞ்சர் படத்துக்காக போயிட்டாரு. கேம் சேஞ்சர் இந்த வாரம் ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்தியன் 3 வேலைகளை முடிக்காமல் கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்கக்கூடாதுன்னு தமிழ் திரைப்பட சங்கத்தில் லைக்கா நிறுவனம் புகார் அளிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு. கமல்ஹாசன் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்தியன் 3 பிரச்சனையை பார்த்துக்கிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம். அதை லைக்கா நிறுவனமும் ஏற்றுக்கிட்டதாகவும் அதனால கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் திரையிட லைக்கா எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கலாம்னு கூறப்படுது. அடுத்ததான் அன்பறிவு மாஸ்டர்ஸ் உலகநாயகனை வைத்து இயக்க போற KH237 படத்துக்கான வேலைகளை கமல்ஹாசனோட சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டதா சொல்லப்படுது. இந்நிலையில KH237 படத்துக்கான இசையமைப்பாளரை தேர்வு செய்யும் வேலைகள் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் மற்றும் அனிருத் இவங்க 2 பேர்ல யாரை இந்த படத்துக்கு இசையமைக்க வைக்கலாம்ங்கிற முடிவை சென்னை வந்த பிறகு கமல்ஹாசன் முடிவெடுப்பார்னு சொல்லப்படுது. இசையமைப்பாளர் அனிருத் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் 2 படத்துக்கும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் கமல்ஹாசன் தயாரித்த அமரன் திரைப்படத்துக்கும் இசையமைச்சாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் கடந்த வருஷம் நவம்பர் 10ஆம் தேதி வெளியாச்சு. 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் கடுமையான விமர்சனங்களை பெற்றுச்சு. இந்நிலையில் 97வது ஆஸ்கர் விருது வழங்குற விழாவுக்கான படங்களோட பட்டியலுக்கு கங்குவா படக்குழு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதில் சிறந்த படத்துக்கான முதற்கட்ட பட்டியலில் தமிழில் சூர்யாவோட கங்குவா திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இதனால் நடிகர் சூர்யாவும் அவரோட ரசிகர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க.